சரி, இந்த பக்கம் ஒருத்தரும் அந்த பக்கம் ஒருத்தரும் நிக்கணும். ஸ்ட்ரைட்டா வந்து நான் நிக்கிறேன், நீ என்ன இங்கிட்டு இருந்தா வருவேன், இவன் இந்த பக்கம் நிக்கட்டும் உள்ள, அவ்வளவுதான். சரி, நான் அவ்வளவுதான். வந்து சட்டி செலுத்துவாங்களா அதுக்கு முன்னாடி நிக்கிறேன். பெஸ்ட். நான் பின்னாடி வந்து அவங்களுக்கு அப்படியே சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி. டேய் சொதப்பிடாதீங்கடா கண்ணா. A few inches later. வராங்களான்னு டேய் நாங்க பின்னாடி இருந்து சர்ப்ரைஸ் பண்ணோம்டா. அவங்க அங்க வராங்களான்னு பாரு. சுத்துவாங்கல்ல, நான் அவங்க பின்னாடி போயிட்டு என் பின்னாடி வந்து டேய் நீ ஏன் பின்னாடி தான்டா ஃபர்ஸ்ட் பார்த்தா என்ன தான்டா பார்ப்பாங்க. நீ வீடியோல கேப்சர் பண்ண. அவங்க வந்தானா பின்னாடி பார்த்து மென்டல் பண்ணி பார்த்துவாங்கல்ல லூசு பையல. ஐயோ அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நீ அங்க பார்த்தோன்னே இங்க மூவ் பண்ண ஆரம்பி, ஓகேவா? அங்க பார்த்தோன்னே நான் என்ன பண்றேன், அவங்க பின்னாடியே வரேன். நீ கேமரா எடுத்துட்டு என் பின்னாடி வா. A few moments later. இப்போ பிளான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவும் அப்பாவும் போச்சு 9:30க்கு தான் வருவாங்களாம். நாங்கள் 8 மணிக்கெலாம் வந்து இங்கே கோயிலில் உட்காந்துட்டு இருந்தோம். இவனுங்க என்னடான்னா அது பேசாமல் வீட்டுக்கே போயிடுவோம்டா அப்படின்ட்டு இருக்கானுங்க. ஆனால் வீட்டுக்கு போதும் அதெல்லாம் கொஞ்சம் வேணாம். இப்போ வந்துட்டு திவா வீட்டுக்கு அகைன் போயிட்டு இவனுங்க எல்லாம் பசிக்குதுங்க தானுங்க. திவா டீ போட்டு தரேன்னு சொன்னான். ஸோ அதை குடிச்சிட்டு அகைன் வடை வேணா குட்டியோட திருப்பி சாமி கும்பிட்டாச்சா? நீங்க எப்படா வந்த? நீ எதுக்கு வந்த? எதுக்கு ஆமா அதான் சொன்னது உண்மைதானே. அப்போ மாமா வரணும் கேட்டது அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் சொல்லாதீங்கன்னு. வெட்டி விட்டாங்களா பாருங்க. உண்மையை சொல்லுங்கப்பா, வெட்டி விட்டாங்களா அங்க இருந்து? அவனுக்கே சர்ப்ரைஸ் தான். என்கிட்ட காலைல 4 மணிக்கு தான் என்ன சாமி கும்பிட்டாச்சா? என்ன கும்பிட்டீங்க?